ஹாய், இன்னைக்கு ஒரு ஈவினிங்ல பார்க்கலாம். இப்பலாம் அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன்ல நிக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அது ஒரு நிமிஷம் நின்றா டக் அப்படியே குளிச்சது மாதிரி வேர்த்துடுது. காலைல சமைக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் கிச்சன் சைடே வரதில்ல. ஒரு 4 மணிக்கு மேல பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களே படுத்து தூங்கிடுறது. ஒரு 5 மணிக்கு மேல இருந்துச்சு பொறுமையா பார்ப்போம். இன்னைக்கு தூக்கமும் வரல அப்படின்ட்டு 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பயும் குறையல. இந்த பாத்திரம் விளக்கிட்டு வந்ததுக்கு ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வேர்த்து குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒரே தான் வீட்டெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு தர கூட சுடுது, உட்கார கூட முடியல, பயங்கர ஹீட்டாவே இருந்துச்சு. தொடச்சு விட்டா கொஞ்சம் குளுக்குளுன்னு இருக்கும் அப்படின்ட்டு அப்படி தொடச்சு விட்டு இப்ப கோலம் கூட ஈவினிங் தான் போடுறேன்னா இன்னைக்கு பார்த்து கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மழை வர மாதிரி இருந்துச்சு. நல்லபடியா மழை வரட்டும், நாளைக்கு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு நேத்து போட்ட கோலம் தான் அழிக்காம அப்படியே விட்டாச்சு. அப்படியே போய் நானும் குளிச்சுட்டு வந்துட்டு இது பண்ணியாச்சு. இப்பெல்லாம் காலைல போடுற ஏத்தி போடுற கொண்டை இறக்குறதே இல்லை. ஃப்ரீயாலாம் விட்டா அவ்வளவுதான் செத்தம். அப்படியே என்னதான் வெயில் எடுத்தா நம்மளால அந்த காஃபிலாம் குடிக்காம இருக்க முடியாது ஈவினிங் டைம்ல அப்படின்ட்டு போறப்ப பால் அடுப்புல வச்சுட்டு போயிருந்தேன்னா அதில் கரெக்டா வரதுக்குள்ளேயுமே பொங்கிருச்சு. அப்படியே எனக்கு காஃபி தனியா போட்டு பாப்பாங்களுக்கு பால் அரைச்சாச்சு. தூங்கி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதான். ஓகே பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.